தந்தையின் தாயே இறைவா, இறை மகனே இறைவா, தூய ஆவி இறைவா, உம்மை புகழ்கின்றோம். அன்புருவான இறைவா, அகிலம் காக்கும் இறைவா, அமைதி அருளும் இறைவா, உம்மை போற்றுகின்றோம். நெஞ்சில் சுமக்கும் இறைவா, நீதியில் நிறைவே இறைவா, சுமை தாங்கியே இறைவா, புகழ்ந்து போற்றி ஆராதிக்கின்றோம். எல்லாரும் ஒருவர் எல்லாருக்கா, எல்லாரும் ஒருவருக்கா, ஒருவர் எல்லாருக்கா, வாழும் நிலையை வழியாய்க் கொண்டால் வாழ்விடம் விண்ணகமா, வாழும் நிலையை வழியாய்க் கொண்டால் வாழ்விடம் விண்ணகமா, எல்லாரும் ஒருவருக்கா, ஒருவர் எல்லாருக்கா. இயங்கிடல் இனிதன்றோ, இயங்கலில் இழப்பது சிறப்பன்றோ, இருப்பிலும் இயங்கிடல் இனிதன்றோ, இயங்கலில் இழப்பது சிறப்பன்றோ, இலக்கதன் இலக்கணம் சேவையன்றோ, இறப்பினும் இலக்குகள் தேவையன்றோ, இலக்கதன் இலக்கணம் சேவையன்றோ, இறப்பினும் இலக்குகள் தேவையன்றோ, இறை கொடையெனும் மிக வாய்ப்பினிலே, இறை கொடையெனும் மிக வாய்ப்பினிலே, இழப்பதை இறைமையில் வாழ்வாகும், எல்லாரும் ஒருவருக்கா, ஒருவர் எல்லாருக்கா. பதிவின் முகவரி பணி என்றோ, பணியினில் பொது நலன் அழகென்றோ, பரிவின் முகவரி பணி என்றோ, பணியினில் பொது நலன் அழகென்றோ, பகிர்ந்திட பெரினும் பெரிதன்றோ, பகிர்விலும் தியாகம் புனிதமன்றோ, பகிர்ந்திடல் பெரினும் பெரிதன்றோ, பகிர்விலும் தியாகம்
புனிதமன்றோ பாசங்கள் விதைத்திடும் பயணத்திலே, பாசங்கள் விதைத்திடும் பயணத்திலே பாதைகள் பூத்திடும் புன்னகையாம் எல்லாரும் ஒருவருக்காய், ஒருவர் எல்லாருக்காய் வாழும் நிலையை வழியாய்க் கொண்டார் வாழ்விட விண்ணகமா எல்லாரும் ஒருவருக்காய், ஒருவர் எல்லாருக்காய். மத்தேயு எழுதிய நற்செய்தி அலகு 14 இறைச்சொற்றொடர்கள் 1 முதல் 12 முடிய. அக்காலத்தில் குறுநில மன்னன் ஏரோது இயேசுவை பற்றிய செய்தியை கேள்வியுற்றான். அவன் தன் ஊழியரிடம், இவர் திருமுழுக்கு யோவான் தான். இறந்த யோவானை கடவுள் உயிர் பெற்றளச் செய்தார். இதனால்தான் இந்த வல்லச் செயல்களை இவர் செய்கிறார் என்று கூறினான். ஏரோது தன் சகோதரனான பிலிப்பின் மனைவி ஆகிய ஏரோதியாவின் பொருட்டு யோவானை பிடித்து கட்டி சிறையில் அடைத்திருந்தான். ஏனெனில் யோவான் அவனிடம், நீர் அவளை வைத்திருப்பது முறையல்ல என்று சொல்லி வந்தார். ஏரோது அவரை கொலை செய்ய விரும்பினார். ஆயினும் மக்கள் கூட்டத்தினர் அவரை ஓர் இறைவாக்கினர் என கருதியதால் அவர்களுக்கு அஞ்சினான். ஏரோதின் பிறந்த நாளில் ஏரோதியாளின் மகள் அவையினர் நடுவில் நடனமாடி ஏரோதை அகமகிழச் செய்தாள். அதனால் அவள் எதை கேட்டாலும் அளிப்பதாக அவன் ஒரு வாக்குறுதியை ஆணையிட்டு அறிவித்தான். அவள் தன் தாய் சொல்லி கொடுத்தபடியே திருமுழுக்கு யோவானின் தலையை ஒரு தட்டில் வைத்து இங்கே எனக்கு கொடும் என்று கேட்டாள். இதை கேட்ட அரசன் வருந்தினான். ஆனாலும் தான் விருந்தினர் முன் ஆணையிட்டதால் அதை அவளுக்கு கொடுக்க கட்டளையிட்டான். ஆள் அனுப்பி சிறையில் இருந்த யோவானின் தலையை வெட்டச் செய்தான். அவருடைய தலையை ஒரு தட்டில் வைத்து கொண்டு வரச் செய்து அதை சிறுமியிடம் கொடுத்தான். அவளும் அதை தன் தாயிடம் கொண்டு சென்றாள். யோவானுடைய சீடர் வந்து அவருடைய உடலை எடுத்துச் சென்று அடக்கம் செய்தனர். பின்னர் அந்நிகழ்ச்சியினை இயேசுவிடம் போய் அறிவித்தனர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. கிறிஸ்து இயேசுவிலே பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, மனிதர்கள் பலவீனமானவர்கள். தவறு செய்கின்ற பொழுது கண்டிக்க வேண்டும், கனிவோடு கண்டிக்க வேண்டும். நல்லது செய்யும்போது பாராட்டவும் வேண்டும். குற்றம் செய்த திருடனுக்கு யாரை பார்த்தாலும் போலீஸ்காரனாகத்தான் தெரிவான். பாவத்தில் வாழ்கின்றவனுக்கும் பார்க்கும் அத்தனை பேரும் இறைவாக்கினராகத்தான் தெரியும். பயம் வெளியே பிரதிபலிக்கும். அவரை ஒரு இறைவாக்கினர் என கருதியதால் அவர்களுக்கு அஞ்சினான் என 14:5 சொல்லப்படுகிறது. அது ஏரோது நல்லவன்தான், இறைவாக்கினரை மதிப்பவன், பாவத்துக்கு பயந்தவன், மனிதர்களை மதிப்பவன், கொடுத்த வாக்கை காப்பவன். ஆனால் கூட்டணி தான் சரியில்லை. ஏரோதியாளோடு அவருக்குள்ள தொடர்பு அவரை ஒரு காமுகனாக, ஒரு கொலைக்காரனாக கொண்டு நிறுத்தி உள்ளது. அந்த ஏரோதியாள் ஒரு சந்தர்ப்பவாதி, இறை உணர்வு அற்றவள், கொலையும் செய்வாள், குழந்தையையும் பயன்படுத்துவாள். இது போன்ற மனைவி நண்பன் கூட்டணி அமையுமானால் அரசு இழந்து, வாழ்விழந்து, அந்தஸ்து இழந்து, மகிழ்விழந்து, ஆரோக்கியம் இழந்து அலைய நேரிடும். நெற்றிக்கண் திறந்தாலும் குற்றம் குற்றமே என்று துணிவோடு ஏரோதின் பாவத்தை சுட்டிக்காட்டிய இறைவாக்கினர் யோவான். யோவானின் வார்த்தைகளுக்கும் அஞ்சி, மனைவி ஏரோதியாவுக்கும் அஞ்சி, யோவானை இறைவாக்கினரை கருதிய மக்கள் கூட்டத்துக்கும் அஞ்சி அஞ்சி வாழ்ந்தவன் தான் ஏரோது. நன்றாகத்தான் சொன்னார்கள், வீரன் ஒரு முறை சாகிறான், கோழையோ தினம் தினம் சாகிறான் என்று. இம்மொழி யோவானுக்கும் ஏரோதுக்கும் நன்றாக பொருந்துகிறது. கடவுளுக்கும் மனச்சான்றுக்கும் அஞ்சுகின்றவர்கள் வேறு எதற்கும் யாருக்கும் அஞ்ச வேண்டியதில்லை. கடவுளுக்கும் மனசான்றுக்கும் அஞ்சாதவர்கள் மற்ற அனைத்துக்கும் அனைவருக்கும் அஞ்ச வேண்டியிருக்கிறது. கடவுளுக்கு அஞ்சி தீமையை துணிவோடு சுட்டி காட்டுகிற அனைவரும் இந்த உலகத்திலே இறைவாக்கினர்களே. அத்தகைய இறைவாக்கு பணிக்கு இன்று இறைவன் உங்களையும் என்னையும் அழைக்கிறார். நாம் யாருக்கும் அஞ்ச வேண்டிய தேவையில்லை. பாருங்க, இன்னைக்கு வயநாடுல எவ்வளவு அழிவு, எவ்வளவு வருத்தங்கள், எவ்வளவு சாவு, எவ்வளவு ஐயோ, அந்த உணர்வுகளுக்குள்ளே போனாலே பயமாக இருக்கிறது. ஆனால் ஒரு சில நபர்கள் இதை வைத்துக் கொண்டே பிழைப்பதற்கு கூட தெரிகிறார்கள். இவர்களுக்கு உதவி செய்வதாக என்று கூறி
ஏமாற்று பேர் வழியாகவும் சில பேர் நேற்றிலிருந்து தொடங்கி இருக்கிறார்கள். எவ்வளவு மனசான்றை மழுங்கடித்து கொண்டு இந்த பேரிடர் காலத்தில் கூட அந்த மக்களை பயன்படுத்தி தான் வயிற்றை நிரப்புகின்ற மனிதர்களை சும்மா இருக்க விடுமா? இவர்களை கனிவோடு கண்டிப்பதா தண்டிப்பதா? நம்முடைய கடமை கனிவோடு கண்டிப்பது. தண்டிப்பது என்பது கடவுளுடைய கையில் இருக்கிறார். நம்மோடு வாழுகிற ஒரு சிலர் தவறான வழிகள் நடக்கும்போது அவர்களுக்கு ஆழமான ஆன்மீக அறிவுரை வழங்கி அவர்களை ஆண்டவரின் அருகிலே கொண்டு வர உதவி செய்ய வேண்டியது அவர்களுடைய அருகில் இருக்கின்ற நம்முடைய கடமை அல்லவா? அறிவுரை சொல்லும் போது ஒருவேளை கேட்காமல் போனால் கனிவோடும் மிகுந்த அக்கறையோடும் கண்டிப்பது மிக மிக அவசியம். திருமுழுக்கு யோவானின் கனிவாக கண்டிப்பை நாம் கவனத்திற்கு கொண்டு வருகிறது. திருமுழுக்கு யோவான் தன் சகோதரின் மனைவியை ஏரோது வைத்திருப்பது முறையில்லை என அவனை கனிவோடு கண்டிக்கிறார். திருமுழுக்கு யோவானின் இந்த கண்டிப்பு 2 அவசியமான காரணங்களுக்காக. ஒன்று, ஒருவனுக்கு ஒருத்தி என்ற ஒழுங்கை அனைவரும் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவும், வருங்கால தலைமுறையினருக்கு அது ஒரு பாடமாக அமைய வேண்டும் என்பதற்காகவும். 2வது, தவறு என்றால் அது யாரென்றாலும் சரிதான், அது தவறுதான் என்பதை அழுத்தமாக அறிவிக்கவும் இது பயன்படுத்தப்படுகிறது. இந்த 2 காரணங்களை அவர் தெளிவாக மனதிலே வைத்து அவர் ஏரோதை கண்டித்ததால் கிடைத்தது என்ன? மரணம். தலை வெட்டப்பட்டது. உண்மைதான். உண்மைக்காக, ஒழுக்க நிலையை உருவாக்குவதற்காக, நன்மை செய்வதற்காக அவர் உயிர் எடுக்கப்பட்டது. மரணம் தன்னை தழுவி கொள்ளும் என அறிந்தும் அவர் அந்த கண்டிப்பை ஏரோதுக்கு கொடுத்தார். அதை தன் தலையாக கடமை என உணர்ந்தாலே அவ்வாறு செய்தார். நாமும் நம்முடைய மத்தியிலே வாழுகிறவர்கள் தவறுகள் செய்கின்ற பொழுது கனிவோடு கண்டிப்போம். அவர்கள் திருந்த வேண்டும் என்பதற்காக. எபிரேயர்களின் திருமுகத்திலே 12:5 சொல்லப்படுகிறது, பிள்ளாய், ஆண்டவர் உன்னை கண்டித்து திருத்துவதை வேண்டாம் என தள்ளிவிடாதே. ஆமேன். மன்றாடுவோமாக. குறிப்பாக இந்த நாளிலே வயநாடில் கேரள தேசத்திலே மக்கள் படுகிற பாடுகளை நம்முடைய உள்ளத்திலே எடுத்து செல்லுவோம். நம்மை சுற்றி கண்ணீரும் துயரங்களும் கவலைகளும், இனம் புரியாத வெள்ள சீற்றத்தினால், நிலச்சரிவுகளால் எத்தனை உயிர்கள் நம்முடைய மத்தியிலே மாண்டிருக்கிறது. குடும்பமாக சாகடிக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த நேரத்திலே அந்த சூழ்நிலையை நம்முடைய கண்முன்னே கொண்டு அமைதியாக ஒரு நிமிடம் மீட்பு படையின மக்களுக்காக, தங்களுடைய தியாகத்திலே நம்முடைய குடும்பங்களெல்லாம் விட்டுவிட்டு இந்த மக்களோடு பணி செய்கின்ற இந்த மக்களுக்காக ஆண்டவர் தான் இவர்களுக்கு ஆதரவாக இருக்க வேண்டும் என்பதற்காக ஜெபிப்போம். சாதகமான வானிலைகள் வந்து இந்த மக்கள் மகிழ்வோடு ஆரோக்கியத்தோடு தன்னுடைய பழைய வாழ்க்கையை தொடங்க வேண்டும் என்பதற்காக வேண்டுவோம். மத்திய மற்றும் மாநில அரசுகள் உரிய முடிவுகளை எடுக்கவும், காணாமல் போனவர்களுக்காக, மண்ணுக்குள் சிக்கியவர்களுக்காக, மருத்துவமனையில் இருக்கின்றவர்களுக்காக, சிறந்த மருத்துவ சேவைகள் கிடைக்கப்பெற சோகத்தில் அதிர்ந்து போய் இருக்கின்றவர்களுக்காக, அன்புக்குரியவர்களை இழந்தவர்களுக்காக, மீண்டும் மீண்டும் மழை நிலச்சரிவு ஏற்படாதபடிக்கு ஆண்டவர் இந்த மக்களை எல்லாம் காப்பாற்ற வேண்டும் என்று மன்றாடுவோம். ஆமேன். ஒரு வார்த்தை சொன்னாலே நலமாகுமே, மனம் இறங்கும் ஆண்டவரே, உமது அருள் வரம் வேண்டினோ, உம் புகழ் நிதம் பாடவே, உமது அருள் வரம் வேண்டினோ, உம் புகழ் நிதம் பாடவே,
வார்த்தை சொன்னாலே நலமாகுமே. மனம் இறங்கும் ஆண்டவரே, உமது அருள் வரம் வேண்டினோ. புகழ் நிதம் பாடவே, உமது அருள் வரம் வேண்டினோ. புகழ் நிதம் பாடவே. கொடும் நோயின் பிணி நீக்கி நலம் தாருமே. மனம் இறங்கும் ஆண்டவரே, கடன் தொல்லை சுமை நீக்கி உடன் வாருமே. மனம் இறங்கும் ஆண்டவரே, கொடும் நோயின் பிணி நீக்கி நலம் தாருமே. மனம் இறங்கும் ஆண்டவரே, கடன் தொல்லை சுமை நீக்கி உடன் வாருமே. மனம் இறங்கும் ஆண்டவரே, உறவிழந்து போனாலும் மனம் சோர்ந்து போனாலும், உறவிழந்து போனாலும் மனம் சோர்ந்து போனாலும், உடனிருந்து பலம் தாருமே. மனம் இறங்கும், மனம் இறங்கும், மனம் இறங்கும் ஆண்டவரே, ஒரு வார்த்தை சொன்னாலே நலமாகுமே. மனம் இறங்கும் ஆண்டவரே, உமது அருள் வரம் வேண்டினோ. புகழ் நிதம் பாடவே, உமது அருள் வரம் வேண்டினோ. புகழ் நிதம் பாடவே. இருள் போக்கி இனி வாழ்வில் ஒளி தாருமே. மனம் இறங்கும் ஆண்டவரே, கண்ணீரின் நேரத்தில் தாயாகவே. மனம் இறங்கும் ஆண்டவரே, இருள் போக்கி இனி வாழ்வில் ஒளி தாருமே. மனம் இறங்கும் ஆண்டவரே, கண்ணீரின் நேரத்தில் தாயாகவே. மனம் இறங்கும் ஆண்டவரே, உயிரில்லா வாழ்வினிலே உயிர் தந்த தெய்வம் நீ. உயிரில்லா வாழ்வினிலே உயிர் தந்த தெய்வம் நீ. துயர் போக்கி துணையாக வா. மனம் இறங்கும், மனம் இறங்கும், மனம் இறங்கும் ஆண்டவரே, ஒரு வார்த்தை சொன்னாலே நலமாகுமே. மனம் இறங்கும் ஆண்டவரே, உமது அருள் வரம் வேண்டினோ. புகழ் நிதம் பாடவே,
உமது அருள்வரம் வேண்டினோ உம் புகழ் நிதம் பாடவே. மாண்புயரிவருள்ளடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போ. பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறைகள் நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தை அவர்க்கும் மகன் அவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாக்கும். மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சமப்புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். வானின்று அவர்களுக்கு அப்பமளித்தீரே. இனிமையெல்லாம் தன்னகத்தில் கொண்ட அப்பம் இதுவே. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீ. உம் திருவுடல் திருரத்தமாகியவற்றின் தூய மறைவருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்து உணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடும் தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். நன்னயம் பாசமே இலக்கு வாழ்வின் இலக்கணமே. இறைவனின் அன்னயம் பாசமே இலக்கு வாழ்வின் இலக்கணமே. பாகுபாடற்ற வாழ்வா பாதம் படிந்தோம் தாயே. பாகுபாடற்ற வாழ்வா
அகற்றும் தாயம்மா, அன்பில் நிறைந்த தாயம்மா, அச்சம் அகற்றும் தாயம்மா, அன்பில் நிறைந்த தாயம்மா, அமைதி எமக்கு அருளம்மா, ஆறுதலும் நீயம்மா, அமைதி எமக்கு அருளம்மா, ஆறுதலும் நீயம்மா. கருவில் சுமந்த தாயே லாலா லாலா, கனிவால் காத்திடு தாயே, வாழ்க நீர் வாழ்கவே. இறைவனின் அன்னையம் பாசமே, இலக்கு வாழ்வின் இலக்கணமே. வாட்டும் நோய்கள் பாரம்மா, வலுவிழந்தோம் கேளம்மா, வாட்டும் நோய்கள் பாரம்மா, வலுவிழந்தோம் கேளம்மா, வருத்தும் கவலை நீக்கம்மா, அரவணைக்கும் அன்னை நீயம்மா, வருத்தும் கவலை நீக்கம்மா, அரவணைக்கும் அன்னை நீயம்மா. கருவில் சுமந்த தாயே லாலா லாலா, கனிவால் காத்திடு தாயே, வாழ்க நீர் வாழ்கவே. இறைவனின் அன்னையம் பாசமே, இலக்கு வாழ்வின் இலக்கணமே. இறைவனின் அன்னையம் பாசமே, இலக்கு வாழ்வின் இலக்கணமே. நிலையான புகழுக்குரிய தூய இறை நன்மைக்கு எல்லா காலமும் தொழுகையும் புகழும் போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.